ஹலோ ஹால் வெல்கம் டு வேலன் துணை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பெருமாளுக்கு ரொம்பவும் எளிமையான முறையில் மாவிளக்கு வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மாவிளக்கு சரியாக செய்ய வராது, வீரல் விட்டுரும், உடஞ்சிரும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பச்சரிசி எடுத்து நம்ம ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அரிசியை ஊற வச்சிடணும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மாவிளக்கு போடும் பொழுது சுத்தமாக இருக்கணும். காலையில் சீக்கிரமாகவே எழுந்து குளித்து முடித்து டீ காஃபி இது போலலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த அரிசியை ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியில் காய வச்சுட்டு, அது ரொம்பவும் காஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது எடுத்து அரைச்சிடணும் அந்த மாவை. அதுக்கப்புறம் நிறைய பேர் வெல்லமும் வாழைப்பழமும் சேர்த்து இந்த மாவிளக்கு பிடிப்பாங்க. நான் பால் இல்லை தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் போடுவேன். நீங்கள் கொஞ்சமாக பொடிச்சிருக்க வெல்லத்தை வச்சுக்கிட்டு இந்த அரிசி மாவை அரைச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாவை பிசைஞ்சிடணும். அது உங்களுக்கு வேரில் விடாது, இலகியும் போகாது, நல்லா கொஞ்சம் இறுக்கமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் இந்த மாவிளக்கை 2 விளக்கு தான் போடணும். நிறைய பேர் ஒரே ஒரு மாவிளக்கு தான் போடுவாங்க. அது போல் போடக்கூடாது. 2 மாவிளக்கு போடணும். அதை நீங்கள் தண்ணி இல்லை பால் சேர்த்து கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிட்டு நடுவில் ஒரே ஒரு குழி மாதிரி போட்டு நீங்கள் நெய் ஊற்றி தான் இந்த மாவிளக்கை ஏற்றணும். நிறைய பேர் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுறாங்க. நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்பவே விசேஷம். இந்த மாவிளக்கு நீங்கள் ஏற்றி ஒரு அரை மணி நேரமாவது நம்ம பெருமாள் கிட்ட அதை ஏற்றி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ்வலாக எப்போவும் தளிகை போடுவீங்கள, அதுக்கு தேவையான சாதங்கள் வடித்து சில பேர் 7 பொரியல் அது போல் செய்வாங்க. நான் எப்போவுமே 5 சாதம் அது போல் செய்து பொரியல், சுண்டல், வடை, பாயாசம்லாம் வச்சு தான் நான் எப்போவுமே தளிகை நான் அப்படி தான் போடுவேன். எங்களோட முறையில் இது போல் தளிகை போடுவோம். ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் இந்த தளிகையிட்ட பெருமாளை வழிபாடு செய்வாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டுதலுக்காக விரதம் இருப்பாங்க பெருமாளுக்கு. அவங்க இந்த மாவிளக்கு போட்டு அந்த மாவிளக்கில் அந்த கருகி இருக்க அந்த இடத்த யார் குழந்தை வேண்டி விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கருகி இருக்க நம்ம விளக்கு ஏற்றிருப்போம் இல்லையா மாவிளக்கு, அதில் கருகி இருக்க பாகத்தை அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை வரம் பெறும். அதே போல் பெருமாளே பிறப்பார் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதை தவிர்த்து இருக்க மற்ற இடங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த மாவிளக்கை பகிர்ந்து பிரசாதமாக எடுத்து சாப்பிடணும். அது ரொம்பவே நல்லது. சில பேர் இந்த மாவிளக்கு போடும் பொழுது வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வைப்பாங்க. அந்த மஞ்சள் குங்குமமும் வைக்கணும். அதுக்கப்புறம் நாமமும் போடணும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போல் போட்டு நம்ம இந்த மாவிளக்கு ஏற்றும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட இந்த தகவல் பிடிச்சிருந்தா எங்கள் வேலன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.